வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டயட், கலோரி டெபிசிட், ஃபாஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து போதுமான டைம் இல்ல, எனக்கு வந்து டைம் இருந்ததுன்னா நான் இந்த விஷயங்கள்லாம் சூப்பரா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணி சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா பனிஷ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, நான் 7 டேஸ்ல இவ்வளவு வெயிட் கம்மி பண்ணியே ஆகணும், இல்ல நீங்க டயட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை சீட் ஆகிடுச்சு, லைட்டா எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டா போயிடுச்சு அப்படின்னா சோ உங்களை நீங்களே பனிஷ் பண்ணிக்கிறது, பட்னியா இருக்கிறது. சோ அது வந்து ஒரு ஹெல்தியான வேயே கிடையாது. சோ நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் உண்மையாவே ஆசைப்படுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட என்ஜாய் பண்ணி அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் 100% உங்களால ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். சோ வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய செல்ஃப் கிஃப்ட் தான். ஓகேங்களா, சோ அது பனிஷ்மெண்ட் கிடையாது. சோ அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பி மைண்ட் செட்டோட உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துட்டு போங்க. ஃபார் மோர் வெயிட் லாஸ் ரிலேட்டட் டிப்ஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ராம்ப் டைரிஸ்.